ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சரண்யா மாலி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இறால் பிரியாணி பார்க்க போறோம். குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இதோ: 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், தேவையான கொத்தமல்லி, புதினா, 1/2 kg பிரானு, தேவையான தயிர், தேவையான இஞ்சி பூண்டு, கரம் மசாலா தேவையான அளவு, 1/2 kg பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் நான். இதுதான் தேவையான பொருட்கள். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பட்டை கிராம்பெலாம் அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன். இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனியன் வந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். அது நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆனால் தான் நல்லா டேஸ்ட் வரும். இதில் உப்பு போட்டிருக்கோம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் இப்போ தான் சமையல் விளாக் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம 3 பச்சை மிளகாய் கீழக்கூடாது, அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இது கீழி போட்டால் இதில் காரம் ஜாஸ்தியாகிடும். அதனால் அப்படியே ஒரு ஃப்ளேவருக்காக அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம புதினா கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கலாம். தயிர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் எதுக்குன்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன், அவ்வளோதான். இது நல்லா வந்து இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுங்க. நீங்களும் ப்ரான் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எறா சேர்த்துக்கலாம். எறா வந்து கொஞ்சம் பெரிய எறாவாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது எறா நிறையா வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வந்து கலந்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா நம்ம 2 டைம் வாஷ் பண்ணலாம். நான் எப்பயும் 1 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ 1 டைம் வாஷ் பண்ணுறேன். நம்ம ப்ரான் கிரேவி வந்து நல்லா செமையாக வந்துருக்கு பிரியாணிக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது பிரியாணி அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன்.
உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நம்ம அரிசி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். விசில் முடிஞ்சோன்னு நம்ம பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. எறா பட்டியா தனியா? எறா பட்டியா? எறால முதல்ல என்ன பிரியாணியை முடிய போது எறா போட்டியான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து தண்ணி கொதி வந்துடுச்சு, அரிசி போட்டாச்சு, உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடுறேன். ஒரு விசில் வரட்டும், நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். டடாய்! வாவ்! பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ்! ப்ரான்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ப்ரான் பிரியாணி என் கையில் இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.